ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எம்ஏ கிளாஸஸ். இன்னைக்கு ரேஷியோவில் ஃபோர்த் பார்ட் பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டில் ஸ்பெஷல் ரேஷியோ டைப்ஸ்னு ஒரு சில விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டயர் ஒன் எக்ஸாம்ஸில் சம்டைம்ஸ் வந்து கேட்டாங்கன்ற பட்சத்தில் நமக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஈவன் சம்டைம்ஸில் டயர் டூ எக்ஸாம்ஸ்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்ற பட்சத்தில் நம்ம இலக்கு நமக்கு வந்துச்சுன்னா இந்த கொஷின்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் போட்டு நெக்ஸ்ட் கொஷின் மூவ் ஆயிடலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம ஒன்று அதோட டைப்ஸ் எப்படி இருக்குன்றத நம்ம கொஷினில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். First one. So find the compound ratio of 1:2 and 3:5. இதான் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த காம்பவுண்ட் ரேஷியோனா மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிப்போம்ல, காம்பவுண்ட் ரேஷியோ என்ன பண்ணுவோம், வட்டி ப்ளஸ் அசல் சேர்த்து அடுத்த வருஷம் போடுவாங்க. ஸோ அதை அப்படியே அது ரிப்பீட்டடே ஆகிட்டே இருக்கும். காம்பவுண்ட்னா ஒரு கூட்டு வட்டி அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்குல்ல, இதை வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஸ்டின் பார்க்கும்போது நீங்கள் அப்படியே போடலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குல்ல, இதையும் ஒரே நிமிஷம், இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னையும் இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒன்னையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். சேம் டைமில் என்ன பண்ண போகிறோம், இந்த செகண்ட் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணோம். ஓகே, இந்த செகண்ட் ஒன்னையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஆன்சர் சிம்பிள். இவ்வளோ தான் காம்பவுண்ட் ரேஷியோ. இது வந்துச்சுன்னா இப்படி தான் போடணும். சரியா? ஸோ 1:3 is to 2 into 5. ஸோ ஆன்சர் என்ன வரப்போகுது, 3 into 3 is to 10. 3:10 ஆன்சரில் இருக்கா? இருக்குது. ஆப்ஷன் ஏ. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஆன்சரை போட்டு நம்ம அடுத்த கொஷின் மூவ் ஆயிடலாம். ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள், அதே தான் சேம். நான் காம்பவுண்ட் ரேஷியோ என்ன சொன்னேன், அதே இது தான் இதுலையும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம், இதில் 3 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதாவது 1:2 கொடுத்துருக்காங்க. ஒரே நிமிஷம், 1:2 கொடுத்துருக்காங்க. தென் வந்து 3:5, தென் வந்து 5:9. கரெக்டு தானே? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிள் தான், நமக்கு தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட்டில் இருக்க எல்லாத்தையும் எழுதுங்க. 1 into 3 into 5. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இது போடுங்க. 2 into 5 into 9. ஓகேவா? ஏதாவது கேன்சல் ஆகுதா பாருங்கள். கேன்சல் பண்ண இங்கே பண்ணிடலாமா? ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ரேஷியோன்றது ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம். அதனால் இது எவ்வளோ ஷார்ட் பண்ண முடியுமோ ஷார்ட் பண்ணிடணும். ஓகே, இந்த 5க்கு இந்த 5 போயிடுமா, இந்த 3க்கு இங்கே 3 டைம்ஸ் போயிடுமா. ஆப்ஷன்லாம் இங்கே வரப்போகுது. இங்கே 1 மட்டும் தான் இருக்குது. இங்கே 2 into 3 என்ன வரப்போகுது, 2 3s are 6. கரெக்டு தானே? ஓகே, இது எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ தான். இதுவும் சேம் தான். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபஸ்ட் எழுத போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு ஸ்லோவாக சொல்லித்தரேன். எழுதும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இதை போக போக கொஞ்சம் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். பட் வந்து பேசிக்ஸில் கற்றுக்கும் போது பொறுமையாகவே கற்றுவாங்க. போக போக நம்ம ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இதே மாதிரி கேட்பாங்க. இப்போ இதில் வந்து 2 டைப் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. டூப்ளிகேட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. டூப்ளிகேட் அண்ட் சப்டூப்ளிகேட். ஓகே, அண்ட் சப்டூப்ளிகேட்னு இந்த மாடல் இப்படி வரும். இதெல்லாம் சும்மா ஒரு சின்னதாக நோட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சப்டூப்ளிகேட்னு சொல்லி 2 விஷயம் இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூப்ளிகேட் ரேஷியோ கேட்குறாங்கல்ல, இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணுவோம். ஓகே, ஸ்கொயர் பண்ணுவோம். சப்டூப்ளிகேட்டுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணுவோம். ஸ்கொயர் ரூட். ஓகேவா? இதோட இன்வர்ஸ் இது. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இது 2த்தையும் எழுதி வச்சுக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது என்ன பண்ண போகிறோம், டூப்ளிகேட் ரேஷியோக்கு ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம், 14 square is to 17 square. நான் சொல்லியிருக்கேன் ஸ்கொயர் வந்து படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். எவ்வளோ வரையும் படிக்கணும், மினிமம் நான் எவ்வளோ வரையும் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் 30 வரையும் படிக்கணும். உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு 50 வரையும் கூட படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஃபார் சிஜிஎல் ஆஸ்பிரன்ஸ் டெஃபினெட்லி நீங்கள் வந்து ஒரு 50லாம் டச் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அது ரொம்பவே கேல்குலேஷனுக்கு, இன்றைக்கி இருக்கிற காம்படிஷனுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ 14 square என்ன வரப்போகுது, 196. தென் வந்து 17 square 289. சிம்பிள். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லியிருக்கேன்ல, சப்டூப்ளிகேட் என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸோ ஜஸ்ட் a minute, ஸ்கொயர் ரூட் எடுத்துலாமா. ஸோ 16 is to 25. இப்போ இதுக்கு ரூட் எடுங்க, இதுக்கு ரூட் எடுங்க, எடுத்து முடிச்சுட்டு ஆன்சர். ஸோ 4, இதுக்கு வந்து 5. 4 is to 5. 4 is to 5 எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ. ஸ்கொயர் ரூட்னா என்னன்னு தெரியும்ல, அந்த நம்பர் வந்து இது வந்து 4 ஸ்கொயரா. ஸோ 4 ஸ்கொயரு, இதுக்கு மேலே ஒரு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோன்ற பட்சத்தில் அந்த ஸ்கொயரும் அந்த ரூட்டும் கேன்சல் ஆகிரும். அவ்வளோதான். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பேசிக் பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு தெரியலன்ற பட்சத்தில் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஸ்கொயர் ரூட். ஓகே, இது கியூப் ரூட்னு ஒரு விஷயம் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 27 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து கியூப் ரூட் எடுக்க சொல்கிறாங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ இதுக்கு 27க்கு கியூப் வேல்யூ இருக்கா, இருக்குது. என்னது, 3 கியூப். கரெக்டு தானே?
ஸோ அப்போ இந்த மாதிரி கியூப் ரூட் கேட்கும்போது இந்த கியூப் ரூட்டும் இந்த ரூட்டும் போயிடும். போயிடுச்சுன்னா அப்போ ஆன்சர் என்ன வரப்போகுது 3. அப்போ 3யோட கியூப் ரூட் 27ஓட கியூப் ரூட் என்னன்னு கேட்டாங்கன்னா 3 தான். ஸோ அந்த மாதிரி கற்றுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க பிகினஸாக இருந்தீங்கன்னா. ஓகே, ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், இதுவரையும் என்ன பண்ணோம், கியூப் பண்ணோம், ஸ்கொயர் பண்ணோம், டூப்ளிகேட்டில் ஸ்கொயர் பண்ணோம். இங்கே இப்போ இதில் வந்து அதே மாதிரி இதையும் எழுதி வச்சுக்கோங்க. இந்த ட்ரிப்ளிகேட் ரேஷியோவில் நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம். ட்ரிப்ளிகேட் ரேஷியோ வந்து கியூப் பண்ணுவோம். ஓகே, ஏதோ ஒரு நம்பருடைய கியூப் பண்ணுவோம். அதுவே சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அதே நம்பருடைய கியூப் ரூட். ஓகேவா? ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது கியூப் பண்ணுங்கள். 3 கியூப், இங்கே வந்து 5 கியூப். இது டேரெக்டாக கேட்பாங்க. ஸோ ஓகேவா, இதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதனால தான் திரும்பி திரும்பி சொல்கிறேன். இதை நீங்கள் கற்று வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயம் இருக்குது. நான் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நான் ஜஸ்ட் பேசிக்ஸ் இதை மட்டும் சொல்கிறேன். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கம்பல்சரி நம்ம ரேஷியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் போயிடலாம். ஸோ 27 இங்கே எவ்வளோ வரப்போகுது, 5 கியூப் 125, ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கே பாருங்கள், சப்ட்ரிப்ளிகேட் ரேஷியோ 5 512 512 ஒரே நிமிஷம். 512 இந்த பெண்ணு தான் சொதப்புது ரொம்ப வர வர. 512 729. ஓகே, 729. இப்போ வந்து இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், கியூப் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ கியூப் ரூட் எடுத்துருங்க. இது கியூப், இது என்னது 8 கியூப், இது என்னது 9 கியூப். கரெக்டு தானே? ஸோ படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சிம்பிள் தான். இன்றைக்கி வந்து நம்ம இது வரையும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை மட்டும் தெரிஞ்சுட்டு இதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நம்ம நாளைக்கு வந்து இந்த மிஸ்லேனியஸ் கொஸ்டின்ஸ்னு சொல்லி ஒரு சில விஷயம் இருக்குது. அதையும் இந்த இந்த மீன் ப்ரொபோஷனல், தேர்ட் ப்ரொபோஷனல், ஃபோர்த் ப்ரொபோஷனல் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம அதை இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் பார்த்துட்டோம்னா நமக்கு ரேஷியோ ஓரளவுக்கு ஓவர் ஆயிரும். இதோடைய சப் டாபிக்ஸ் இருக்குது. அந்த ஏஜஸ் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் அண்ட் டெலிகேஷன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பின்னாடி கொண்டு போகலாம். ஓகே, ஃபஸ்ட் இதை முடிச்சுட்டு நம்ம ஏஜஸ் கவர் பண்ணிடலாம். பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பர்சன்டேஜ் போயிடலாம். பர்சன்டேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த ரேஷியோட பேக் டாபிக்ஸ் அதெல்லாம் அப்படியே கம்பைன் பண்ணி இப்போ அப்புறம் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த சைட் மூவ் ஆகிடலாம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து அந்த ஆர்டரில் படித்தா தான் நமக்கு புரியும். ஏன்னா பர்சன்டேஜ் ரேஷியோ தான் மெயின் அரித்மெட்டிக் பொறுத்த வரையும். இது ரெண்டு வச்சு நம்ம வந்து அரித்மெட்டிக் ஃபுல் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். ஒரே நிமிஷம். 1/5 1/5 1/8. ஓகே, ஸோ 1/8. 1/5 இன்ட்டு 1/8. இன்வெர்ஸ் ரேஷியோனா என்னது, ரிவர்ஸ். ஓகேவா? ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, A/Bன்னு கொடுத்துருப்பாங்க. அதோடைய ரிவர்ஸ் தான் வந்து அந்த ரேஷியோ 1/B. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ இப்படி தான் கேட்பாங்க. இன்வெர்ஸ் ரேஷியோனா இப்படி கேட்பாங்க. இப்போ அதுவே 1/A கொடுத்து 1/B கேட்டாங்கன்னா A/B இப்படி கொடுக்கணும். இது வந்து இப்படி வரும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு பட்சத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரே நிமிஷம். சரி, ஓகே, பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? இப்போ என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன வரும் ஆன்சர், இங்கே 8 வரப்போகுது, இங்கே என்ன வரப்போகுது 5 வரப்போகுது. அவ்வளோதான், சிம்பிள்.
இதுதான் இப்படி தான் கேட்பான். ஒன்று A/Bன்னு கொடுத்துருவான். கொடுத்துட்டு அதோட இன்வெர்ஸ் கேட்டானா நமக்கு என்ன தெரியும்? 1/A/1/B இப்படி கேட்கும். சாரி 1/B இப்படி தெரியும். அதுவே இப்போ 1/A/B கொடுத்துட்டு இதோட ரிவர்ஸ் கேட்டானா நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட்டோமேட்டிக்காக A/B சிம்பிள். ஸோ A/Bன்னு இப்படி எழுதிடக்கூடாது. இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இது சொல்ல மறந்துட்டேன். எல்சிஎம் எடுக்கணும். இந்த மாதிரி கேட்டால் நம்ம டேரெக்டாக இப்படி எழுதிடலாம். உஷாரா இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேட்டால் இப்படி எழுதிடலாம். இது கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1/2/1/3ன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு எப்படி எழுதுவீங்கன்னா இப்போ A/B சாரி இன்வெர்ஸ் கேட்டாங்கன்னா இதுக்கு எல்சிஎம் என்ன 6. ஸோ என்ன பண்ணணும்? 3:2. ஸோ இது நீங்கள் வந்து இப்படி எழுதி வச்சிங்கன்னா தப்பாயிரும். ஸோ எல்சிஎம் எடுத்துகிட்டு போடலாம். இல்லைன்ற பட்சத்தில் இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சிம்பிள் சொல்லணும்னா இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. ஓகேவா? ஸோ இந்த 2 மெத்தட் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை மட்டும் ஒரு சின்னதாக நோட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ சைடில். ஸோ தட் உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த கொஸ்டினோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் இன்வெர்ஸ் ரேஷியோ சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த மீன் ப்ரொபோஷனல் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதையும் பார்த்து முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ரேஷியோவில் ஓரளவுக்கு நல்ல ஐடியா கிடச்சிரும். சேம் டைமில் நம்ம என்ன பார்க்கணும்னா கொஞ்சம் மிஸ்லேனியஸ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பார்த்துட்டோம்னா நமக்கு ஓகேவாயிரும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இதை வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாருமே நோட் பண்ணி வைங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். இதை வந்து இப்போ அடிக்கடி கேட்குறேன் எக்ஸாமில். சரியா? இப்போ ஒன்றுமே இல்லை. இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறான் பாருங்களேன். எக்ஸ் வேரிஸ் டைரக்ட்லி as y அண்ட் இன்வெர்ஸ்லி as z. ஒன்றுமே இல்லை. எக்ஸ்ன்ற ஒரு நம்பரு. ஒரே நிமிஷம். எக்ஸ்ன்ற ஒரு நம்பரு y கூட டைரக்ட்லி வேரி ஆகுதான். பட் வந்து இன்வெர்ஸ்லி வேரி வித் z. ஓகேவா? z கூட இன்வெர்ஸ்லினா அது வந்து அதாவது உல்டால வருது. ஓகேவா? இதான் மீனிங். டைரக்ட்லினா y கூட இப்படியே இதுவாகிறது. இன்டைரக்ட்லினா 1/zன்னு அர்த்தம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வென் y ஈக்குவல் டு இப்படியே தான் கேட்பாங்க கொஸ்டின். ஸோ வந்து எந்த விதமான சேஞ்சஸும் நீங்கள் பண்ண தேவையில்ல. இப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க. வென் y ஈக்குவல் டு 1.8 அண்ட் z ஈக்குவல் டு 4.5 தென் x ஈக்குவல் டு 2.5 தென் வேர் இஸ் த வேல்யூ ஆஃப் x. இந்த மாதிரி இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே இங்கே பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வச்சுக்கோங்க. ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வச்சுக்க போகிறீங்க. டைரக்ட்லி என்ன சொல்லியிருக்கோம்? டைரக்ட்லி வேரினும் போது அந்த ஒய்யை வந்து நீங்கள் மேலே எழுதணும். ஓகேவா? டைரக்ட்லி வேரினா ஒய்யை மேலே எழுதணும். இதுவே டைரக்ட்லி வேரி வித் இசட்னு சொன்னாங்கன்னா இசட்டை மேலே எழுதணும். இப்போ இன்வெர்ஸ்லியஸ் இசட்னு சொன்னதுனால இசட்டை வந்து நான் கீழே போடுறேன். ஓகேவா? சிம்பிள். இது வரையும் புரியுதில்ல உங்களுக்கு? ஸோ இதை வந்து இப்படி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த 2 பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணி விட்டுறேன். எப்படி ரிமூவ் பண்ணி விடுவேன்னா இங்கேயும் 10 மல்டிப்ளை பண்ணிட்டு மேலேயும் 10 மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த 2 பாயிண்ட் ரிமூவ் ஆயிரும். ஸோ இதை நான் எடுத்துறேன். இப்போ பாயிண்ட் இல்லாத மாதிரி கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே? இப்போ பாயிண்ட் இல்லாத மாதிரி கன்சிடர் பண்ணுங்கள். இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு வந்து வேல்யூ தெரியும். என்னது? 2.5. ஸோ நம்ம இந்த எக்ஸுக்கு பதில் 2.5 போட்டுக்கலாம் இந்த இடத்துல. ஓகேவா? எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணலாம்? 2.5 போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுவோமா? 9 டேபிளில் பண்ணுவோமா? இது ஒரு 2 டைம்ஸ் வரும். இது எத்தனை டைம்ஸ் வரும்? ஒரு 9 டேபிளில் 5 டைம்ஸ் வருமா? ஓகே. இப்போ கேவோட வேல்யூ எழுதிடலாமா? கே இஸ் ஈக்குவல் டு இந்த 5 இன்ட்டு 2.5 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 12.5 நினைக்கிறேன். கரெக்டு தானே? ஆமாம், 12.5. எப்படி சொல்கிறேன்? 5 2s are 10. 5ஓட 0.5 அதாவது 5 இன்ட்டு 0.5னா என்ன வரப்போகுது? 2.5. ஸோ அப்போ அதனால என்ன சொன்னால் 12.5 சொன்னேன். இதை வந்து இப்படி மல்டிப்ளை பண்ணிடணும். இங்கே வந்து இப்படி மல்டிப்ளை பண்ணிடணும். இதை வந்து இது கீழே கொண்டு வந்துடணும். ஸோ 12.5 டிவைட் பை 2. ஓகேவா? ஸோ இதான் கேவோட வேல்யூ. இதை வந்து இப்படி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஓகே, இதை வந்து இப்படி ஒரு பக்கம் வச்சோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வென் y is equal to 4.2 and z is equal to 1.25. சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதே இடத்துல எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அவன் ஓகேவா? ஸோ நமக்கு வந்து கேவோட வேல்யூ தெரியும். இதே ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். எப்போனா இந்த கே கான்ஸ்டன்ட்ன்றது இந்த மாதிரி இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னது? 4.2. தென் வந்து இசட்டோட வேல்யூ 1.25. இப்போ என்ன பண்ணுங்கன்னா பாயிண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விடுங்க மேக்ஸிமம். ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு பதில் கீழே ஒரு 0 சேர்த்துறேன். இங்கே வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துறேன், ஒரு 0 சேர்த்துக்கிறேன். ஸோ தட் இங்கேயும் பாயிண்ட் போயிடுச்சு. ஓகேவா? இப்போ எல்லாத்துக்கும் பாயிண்ட் எடுத்துட்டேன். ஓகேவா? புரிய நம்புறேன். இந்த பாயிண்ட்டுக்கு பதில் இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணி கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணதுனால இங்கே 0 சேர்த்துறேன். அதாவது இந்த பார்ட்டுக்கு இங்கே பாருங்களேன் 4.2ன்னு இருந்ததா? ஸோ இங்கே வந்து 1.25. இங்கே வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணும். அதனால நான் என்ன பண்ணேன்? இந்த பாயிண்ட் எடுத்துட்டேன். ஸோ 2 வந்துச்சு. அது கூட ஒரு 0 ஆட் பண்ணிட்டா இங்கே 100ஆல் மல்டிப்ளை பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் எடுத்து விட்டேன். ஓகேவா? புரிஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள்.
இப்போ வந்து 25 டேபிள்ஸில் கேன்சல் இதை கேன்சல் பண்ணிடும். 0 0 போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது என்ன வரப்போகுது, ஒரு 21 டைம்ஸ் வரப்போகுது. கரெக்டு தானே? 21 டைம்ஸ் தானே வரும். ஆமாம். இப்போ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஐடியா இருக்கா பாருங்கள் உங்களுக்கு. இதை வந்து ஒரு ஓகே சரி, ஃபஸ்ட் இதை கேன்சல் பண்ணுவோம். 25 கேபிளில் கேன்சல் பண்ணுவோம். 25 டேபிள்ஸில் பண்ணுங்க பார்ப்போம். சரி, இது டேரெக்டாகவே போயிடுச்சு பாருங்கள். கரெக்டு தானே? 125 125 டேரெக்டாக போயிடுச்சா? ஸோ எக்ஸ் கடைசியாக என்ன தான் வந்து நிற்குது பாருங்கள், 21 தான் வந்து நிற்குது. ஸோ எக்ஸோட ஆன்சர் 21. இந்த மாதிரியே கேட்பான். ஓகேவா? நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு எதுக்கு எது ஈக்குவல் பாருங்கள். எக்ஸு கூட டேரெக்ட்லி ஒய்னா ஒய் மேலே இருக்கணும், இசட் கீழே இருக்கணும். ஓகே, இது ஒரு கண்டிஷன். இங்கே வந்து கேன்ற ஒரு கான்ஸ்டன்ட் இருக்க போகுது. அந்த கேன்ற கான்ஸ்டன்ட் ஏன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்மில் வந்து எக்ஸ் வேரிஸ் டேரக்ட்லி as ஒய் அண்ட் இன்வெர்ஸ்லி as இசட்னும் போது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட்னால இந்த விஷயம் வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ அதனால் அந்த கான்ஸ்டன்ட் வேரியபிளை நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, ஏன்னா இங்கே ஒரு கண்டிஷன் வரும்போது இங்கே கண்டிப்பாக ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தால் தான் இந்த கண்டிஷன் நடந்திருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அதனால் அந்த கான்ஸ்டன்ட் நம்ம வச்சு நம்ம ஃபஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த சம்மை எப்படி ப்ரொசீட் பண்ண சொல்கிறாங்களோ அதை நெக்ஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு கண்டிஷனு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொன்னாங்க, எக்ஸு கூட இப்போ ஒய் வந்து இசட் வந்து டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனா இசட் மேலே இருக்கணும், ஒய் கீழே இருக்கணும். ஸோ இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிம்பிள் தான், ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து கேன்ற ஒரு கான்ஸ்டன்ட் இருக்க போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கேவை கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அந்த ஈக்குவேஷன் படி நம்ம வந்து செகண்ட் இது அதாவது இங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதை இங்கே வந்து கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? ஸோ சிம்பிள் தான், புரிஞ்சிருக்கோம் நம்புறேன். இந்த செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ற பட்சத்தில் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் இதில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் நான் அந்த கொஷின் எடுத்து திரும்பி சால்வ் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் ஸோ ஆட் பண்ணி நான் சொல்லித்தரும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.